வணக்கம். நம்ம இப்ப நியூமராலஜி பார்க்க போறோம். 2, 11, 20, 29 தேதியில பிறந்தவங்களா இருந்தாலும், தேதி, மாதம், வருடம் கூட்டி வரும் விதி எண் 2ஆ இருந்தாலும் இது பொருந்தும்ங்க. 2 சந்திரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்க. போன வருடம் 2024 கூட்டுனா 8 வரும். இது சனியோட எண். 2 சந்திரன். சந்திரனுக்கு சனி பகை கிரகம். அதனால போன வருடம் பொருளாதாரத்துல பெருத்த அடி, சிலருக்கு அசிங்கம், அவமானம் ஏற்பட்டிருக்கும். வீண் பழி, செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிருப்பாங்க. மன உளைச்சல், குடும்பத்துல சண்டை, ஒரு சிலருக்கு விபத்து, அறுவை சிகிச்சை, வாங்கின கடனை அடைக்க முடியாம போனது போன்ற பல விஷயங்கள் போன வருஷம் இவங்களுக்கு நடந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் 2025 இவங்களுக்கு நல்ல வருஷமா இருக்க போகுது. 80% நல்ல பலன்தான் இவங்களுக்கு. 2025ன்றது கூட்டினா 9ங்க. இது செவ்வாயோட எண். 2 சந்திரன். தொழில்ல நல்ல முன்னேற்றம், உணவகம், பேக்கரி, கட்டடம், கட்டுமானம், ரியல் எஸ்டேட் இது மாதிரி வச்சிருக்கவங்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்க போகுது. 2ஆம் எண் என்பது சந்திரன். சந்திரன் வளரவும் செய்வாங்க, தேயவும் செய்வாங்க. அதனால இவங்க நிலையில்லாத மனமுடையவர்களா இருப்பாங்க. சந்திரன் கெட்டு போய் 2, 11, 20, 29ல பிறந்தவங்க மிகப்பெரிய கிரிமினலா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கலைத்துறையில வெற்றி அடைவாங்க இந்த வருடம். டிராவலால வருமானம், பயணத்தால வெற்றி. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குறையும், பிரிந்தவர் சேருவர், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணம் செய்ய விரும்பி போக முடியாதவங்க இப்போ அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அது மட்டும் இல்லாம 2, 11, 20ல பிறந்தவங்க பெண்கள் விரும்பக்கூடிய துணி வகைகள், ஆபரணங்கள், பியூட்டி பார்லர்ஸ், இமிடேட் ஜுவல்ஸு, ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா இந்த வருடம் நல்ல லாபம் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.